வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்இபியை பற்றி ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அதை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். டிஎன்இபிக்கு புதிய இணையதளம். ஆல்ரெடி ஒரு வெப்சைட் இருந்தது. அந்த வெப்சைட்டுக்கு பதிலாக இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் என்னன்னு பார்க்கணும். தமிழ்நாடு மின்சார வாரியம் தனக்கென்று புதிய இணையதளத்தை அறிமுகம் செய்துள்ளது. டிஎன்பிடிசிஎல் அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அஃபீஷியலாக இபி அதுக்கு மட்டும் டிஎன்இபி எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு மட்டும் தனியாக கொண்டு வந்திருக்காங்க. இன்றைய இந்த இணையதளத்தில் நீங்கள் மின் கட்டணம் செலுத்துவது, மின்வெட்டு பகுதியில் அறிந்து கொள்வது என்ற அனைத்து தகவல்களையும் பெறலாம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த 24/7 நீங்கள் 24 மணி நேரமும் 7 நாள் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் என்ன உங்களுக்கு மின்வெட்டு சம்மந்தம் இந்த மாதிரி எந்த தொடர்பாக இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். வாங்க இந்த வெப்சைட்டை பார்க்கலாம். இதுதான் அஃபிஷியல் வெப்சைடு. ஆல்ரெடி இருந்த வெப்சைடும் நீங்கள் டைரெக்டாக உள்ளே போனாலுமே அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் டைரெக்டாக டிஎன்இபி அப்படின்னு அடிச்சிங்கனாலும் உங்களுக்கு வரும். இதுதான் அஃபிஷியலாக ஆல்ரெடி இருந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருந்தது. டென்ஷன்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் தான் இருந்தது. இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டென்ஷன்கோ வெப்சைட் ஹேஸ் பீன் மைக்ரேட்டட் டு நியூ அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கனாலும் இந்த வெப்சைட்டில் தான் இருக்கும். இது கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுவே இதாகி புதிய வெப்சைட்டுக்கு வந்து வந்துடும். அதனால் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை நான் கீழே கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். இதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லா சர்வீஸுமே அதில் இருந்த மாதிரியே இருக்கும். மேக்ஸிமம் நிறைய இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் அந்த இதில் சொன்ன மாதிரி இந்த நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஒவ்வொன்றா சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இதிலே கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அவைலபிள் ரவுண்ட் த கிளாக் ஃபார் பவர் அவுட்டேஜஸ், ஆன்லைன் பேமெண்ட் அசிஸ்டன்ட் அண்ட் மோர். இது வந்து உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், கீழே இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருந்த சர்வீஸ் தான். அது வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. சில எக்ஸ்ட்ரா வந்து சில இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ஒவ்வொரு இதாக பாருங்கள். நான் வரக்கூடிய காலத்தில் நிறைய வந்து அப்டேட் வந்து சொல்கிறேன். இதில் வந்து பாருங்கள், பேமெண்ட் கட்டுறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உள்ளே பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து வெளியவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைனில் பே பண்ணுறது, குயிக் பே பண்ணுறது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் மொபைல்லையே இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் மொபைல்லையே வந்து பே பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நிறைய அப்டேட்டட் வந்து இதில் நிறைய இருக்குது. அதை வந்து நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்கணும். இதிலே பாருங்கள், ஃபுல்லாக நிறைய டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வெப்சைட் வந்து பார்த்துங்க ஃபுல்லாக. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ் அப்படிங்கிற இது வந்து கொடுத்துருக்காங்க. இதிலே ரிக்யர்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ இபியில் எதுவும் ரிக்யர்மெண்ட் விட்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து வந்துடும். முன்னாடி வந்து ஆல்ரெடி எடுத்த இபி செலக்ட் பண்ணுறதுக்காக விட்ட இதெல்லாம் வந்து இதில் இருக்குது. இன்னும் அதுக்கப்புறம் எதுவும் விட்டாங்கன்னா அந்த ரெக்யூர்மெண்ட் அப்படிங்கிறதுல விடுவாங்க. இதுக்கு முன்னாடி வெப்சைட்டில் வந்து இந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. அதனால் இந்த இதில் வந்து விட்டுருக்காங்க. அதை பார்த்துங்க. அதே மாதிரி சோலாருக்கு வந்து ஃப்ரீ ஸ்கீம் வந்து விட்டுருந்தாங்களா, அதெல்லாம் பாருங்கள். அதே மாதிரி ஆதார் லிங்க் பண்ணுறதுக்கான சர்வீசஸ் வந்து விட்ருக்காங்க. நிறைய வந்து சர்வீசஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு இதாக செக் பண்ணி பாருங்கள். பாருங்க, நிறைய ஸ்கீம் வந்து இதில் இருக்குது. நிறைய இது இருக்குது, ரெசிப்ட்டு இது எல்லாமே. அதில் சில இது இல்லாமல் இருந்தது. இதில் வந்து நிறைய இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நிறைய இருக்குது. இதில் எது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இன்னும் நிறைய அப்டேட்டட் எதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். தேங்க்யூ.